புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒரு கிண்ட் கொடுக்கட்டுமா? என்னதான் பெண்கள் தங்களை அழகுபடுத்துறதுல கவனம் செலுத்துறதை விட இந்த விஷயத்துல ரொம்பவுமே ஃபோக்கஸா இருப்பாங்க. அட ஆமாங்க, என்னதான் வெளியே ப்ரெஷர் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கிச்சனை வந்து அழகுபடுத்தலைன்னா க்ளீன் பண்ணலன்னா பெண்களுக்கு தூக்கமே வராதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான பெண்களுக்கு ஏற்ற இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பெருங்குடியில் இருக்கிற ரோஸ் குக்வேர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் கிச்சன் பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மண்பாண்டத்துலேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது எங்களை காட்டுறீங்களா? எங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான கிளே ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு சின்ன சாம்பிளாக காட்டணும்னா இந்த கார்லிக் கீப்பர் வந்து நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காகவே ஒரு பம்கின் மாதிரி டிசைன் பண்ணது இந்த கார்லிக் கீப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ட்ரெடிஷ்னல் கலரும் இருக்குது, இந்த பிளாக் கலரும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்பாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் கலருக்கும் இந்த செம்மன் கலருக்கும் இந்த பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதர் பிளாக் கலர் பெயிண்ட் ஏதாவது மேலே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செம்மன் கலர் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிளாக் கலர்ன்றது டபுள் பேக்ட். சூளையில் அதிகமான நேரத்தில் நம்ம ஹீட்டில் வந்து வச்சுருப்போம். ஸோ அப்படின்றப்போ அது ரொம்ப நேரம் சுட்டதுனால அது பிளாக் கலராக மாறி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பெயிண்டடோ கோட்டடோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிளேஸில் கூட நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் இருக்குது. பட் கிளே பாட்ஸ் எதுவுமே வந்து ஆன்லைனில் அவைலபிள் கிடையாது. ஒன்லி ஸ்டோர் பை மட்டும்தான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைல், நம்ம அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம வந்து வெறும் ஸ்டோர் பை மட்டும்தான் வச்சுருக்கோம். இது வரைக்கும் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் அவங்க வந்து சொல்லி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது உண்டா? அது என்ன மாதிரி ப்ராடக்ட்? நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைசேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டே இன் டே அவுட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி டே கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, அதாவது பித்தளை அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸில் கிளாஸஸ், பிராஸில் கிளாஸஸ்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ், கல்யாணத்துக்கு, பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, கார்ப்பரேட் கிஃப்டிங்க்கெலாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 200 ப்ராடக்ட்ஸ் 500 ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கி ரீசேலும் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹோல்சேலுமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு? நாங்கள் 2019 ஸ்டோர் வந்து ஆன்லைன் ஸ்டோரை லான்ச் பண்ணோம். 2020 வந்து ஸ்டோர் லான்ச் பண்ணோம். ஓகேம்மா. இப்போ வந்து ஆன்லைனில் உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக போதா இல்லை ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி வாங்குகிற சேல்ஸ் அதிகமாக போதா? எங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் கஸ்டமர் வந்து நாங்களே சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டோருக்கு வாங்க, ப்ராடக்ட்டை கையில் எடுத்து ஃபீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பைஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்க வந்துருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட், அதாவது சென்னை வந்தால் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டில் எங்களோட ஷாப்புமே ஒரு ஒன் ஆஃப் இடத்தை பிடிச்சிருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப ப்ரைடான ஒரு விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் வந்து அரைக்கிறது, இல்லைனா உரலில் அரைக்கிறது, இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கிறது, மண்பாண்டத்தில் சமைக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் அவங்க ஹெல்த்தை இப்போ சாப்பிட்டாலுமே அவங்க குக் பண்ணுற அந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குமா நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஹெல்த்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வந்து இது பண்ணீங்களா, இல்லை ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படி சொல்லி? இல்லை, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஹெல்த்து தான். அதாவது இப்போ பிஸ்னஸ்குள்ளே போகணும்னா, அதாவது நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இது நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா அதை நல்லா கொடுக்கணும், நேர்த்தியாக கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி கிளியர். நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுப்போம். மேனுஃபேக்சரிங்கில் உட்காந்து மேனுஃபேக்சர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எங்களோட கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம், அது பெஸ்ட் குவாலிட்டியாக மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நாங்கள் ரொம்பவே நம்பினோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டலான்னு நினைக்கிறேன். ஓகே மேம், கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஃபில்டர்ஸ் வச்சு நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர். அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ராஷ் குக்வேர்ஸோடைய கஸ்டமைஸ்டு காஃபி ஃபில்டர். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இதோடைய அந்த ஹோல்ஸ் நீங்கள் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து
கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ ஃபைன் ஹோல்ஸாக இருக்குது அப்படின்றது. இதே வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு ஃபைன் ஹோல்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஃபைன் ஹோல்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காஃபி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு திக்கான ஃபில்டர் காஃபி நீங்கள் காலையில் எடுத்துக்கணும்னா இது இந்த ஹோல் வந்து மேட்டர்ஸ் அலாட். அடுத்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கஸ்டமரே இது எங்களுக்கு சொன்னது தான். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஹேண்டில் ஜஸ்ட் ஒரு நோசிங் பண்ணியிருப்பாங்க, சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆகும்னா சுடுதண்ணி ஊற்ற ஒரு 1 இயர் 1.5 இயரில் இது தனியாக கலண்டு வந்துடும். இது தனியாக கலண்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது யூஸே கிடையாது. திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த செட்டு மாற்றணும். பட் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை சிங்கிள் மோல்டாக ரெடி பண்ணோம். இந்த சிங்கிள் மோல்டாக ரெடி பண்ணும்போது ஒன்ஸ் கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டால் தான் இந்த காஃபி ஃபில்டரோட லைஃப் வந்து முடியும். அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து மைன்யூட்டாக கஸ்டமர் சொல்கிற ஒரு ஃபீட்பேக்ஸு யூனிக்னஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த ஒரு கஸ்டமருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகே மேம். இது வாஷ் பண்ணுறதுல எப்படி நார்மல் வாஷ் பண்ணுற மாதிரியா மேம், இல்லை இதுக்குன்னு ஏதாவது வாஷ் பவுடர்? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் அப்படின்னா பொதுவாகவே நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். வெண்கலம் பித்தளை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா புளி இல்லாட்டினா இந்த எலும்புச்சம்பழமும் உப்பும் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சமாக சிட்ரஸ், பேக்கிங் சோடா, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு 4-5 ஐட்டம் சால்ட் இதெல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டமர்ஸ் வரும்போது சொல்லுவேன் இந்த ஃபார்முலாவை நீங்களும் வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா அது எங்களாலலாம் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நிறைய பாத்திரம் சேர்ந்தாலும் நம்மளுக்கு அப்படியே சலிப்பாக இருக்கும். ஆமாம், நம்ம ஒரு பாத்திரம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொன்ன வே ஆஃப் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். பட் இவ்வளோ பாத்திரம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கரெக்ட். ஸோ அப்படி சொல்லும் போது தான் அப்புறம் நாங்கள் வந்து ஜாக்ஸ் கிச்சன் இந்த கிளீனிங் பவுடரோட அதே ஃபார்முலா நான் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதையே நான் அப்படியே வந்து லான்ச் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெல்கமிங் இருக்குது. எங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தோடு இது ஒரு பீஸ் ஆர்டர் போடுவாங்க, அப்புறம் தனியாக இந்த பீஸ் மட்டும் ஒரு 4-5 பீஸ் ஆர்டர் வரும். அப்படின்னா புரிஞ்சுப்போம் இது வந்து திரும்ப செகண்ட் டைம் வந்து ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே விசிட் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்துட்டு நிறைய தோசை தவாஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் மேம். கண்டிப்பாக. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவானி.